நம்மளுடைய அழைப்பை ஏற்று கௌரவ அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய அகில இந்திய கேபி உயர்கணித தேவசார ஜோதிட ஆசிரியர் உயர் திரு வளராஜன் ஐயா அவர்கள், அதாவது கேபி உயர்கணிதத்தை பற்றி சிறப்புகளை பற்றி பேச இருக்கிறாரு. திருப்பூர்லேருந்து நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. சப்ஜெக்டெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா பொதுவாக வந்துட்டேன். முதல்ல திரு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய வாராந்திர முகாமை இந்த கருத்தரங்கத்தை நான் விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பிரமாதமாக அழகாக செய்கிறாங்க. நான் மாதம் மாதம் பார்ப்பேன். மாதம் மாதம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அழகாக செய்கிறாங்க. முதல்ல இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்ல எங்கள் கேபி உயர்கணித தேவசார ஜோதிட சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருப்பூர் சகோதரிகளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சகோதரர்களுக்கும் மற்றும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஜோதிடம், இந்த ஜோதிடத்துறையில் முதல்ல வெற்றியாளர்கள் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துறையில் நான் மிகச்சிறந்த வெற்றியாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், உலகம் பூரான்னு தெரியும் நான் மிகச்சிறந்த வெற்றியாளர்னு. இந்த ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிட்டேன். இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னை தாண்டி வந்துட்டாங்க. 750 பேர் இப்போவும் கரண்ட் லைனில் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜோதிடர்களை உருவாக்கியாச்சு, நிறைய உருவாக்கியாச்சு. இந்த ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஜோதிடத்துறையில் நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் முதல்ல பார்த்தது கைரேகை ஜோதிடம் தான். ஏன்னா திரு ராஜலட்சுமி ஒரு தடவை கைரேகை சாஸ்திரங்கள் எடுக்கிற வகுப்பு போட்டிருந்தாங்க, பார்த்தேன். பரவாயில்லையே, சூப்பர், பிரமாதம் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருக்கிறோம் முதல்ல சின்ன வயசில். அப்போ தான் சைக்கிள் ஓட்டி பழகும்போது பார்த்தா ரோட்டில் ஒரு புஸ்தகம் கிடக்குது. எடுத்து படித்தா சீரோவின் கைரேகை சாஸ்திரம் அந்த புஸ்தகத்தை எடுத்து படித்தோன்னே அது படிக்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, ஏற்கனவே நாம தான் எழுதின மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு முதல்ல கைரேகை ஜோதிடம் தான் நான் முதல்ல பார்த்துட்டு இருந்தேன். அந்த கைரேகை ஜோதிடம் பார்த்து நிறைய பேத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இந்த நாளில் இது நடக்கும், உங்களுக்கு இன்ன பிரச்சனை, இந்த மாதிரி இந்த நல்ல விஷயம், இது எல்லாமே நிறைய சொல்லியிருக்கேன். அந்த கைரேகை சாஸ்திரத்தை படித்து முடிச்சோன்னே என்ன ஆயிடுச்சு, இப்போ அடுத்த தேடுதல். கைரேகையில் இருக்கிற எல்லா புஸ்தகமும் வாங்கி படித்தாச்சு, எல்லாம் தெரிஞ்சாச்சு. நீ அடுத்த தேடுதல் என்ன, நாடி ஜோதிடம். இப்போ நாடி ஜோதிடத்தை போய் நாடி ஜோதிடம் சம்மந்தமான புஸ்தகங்கள் ஆராய்ச்சி, அது சம்மந்தமாக படிக்கிறது. நாடி ஜோதிடத்தினுடைய வித்வான் ஒருத்தர் ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அற்புதமான ஒரு குருநாதர். அவர்கிட்ட போய் நாடி ஜோதிடம் படித்தாச்சு. அப்போ நாடி ஜோதிடம் பார்த்து நாடி ஜோதிடத்தில் பலன் சொன்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒருத்தர் வந்தார்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அவர் இருக்கிற சொந்த பந்தங்கள், சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாத்துக்குமே டக்குன்னு சொல்லிடலாம். நாடி ஜோதிடத்தில் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாடி ஜோதி இதுதான் இப்படி தான் வந்திருக்கும், நீ பிறக்கும்போது இத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிடலாம். அதெல்லாம் கரெக்டாக இருந்தது, நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜோதிடர்னு சொல்லிட்டு பிரபஞ்சமே நம்மளுக்கு எல்லாமே சீல் வச்சு அனுப்பிச்சாச்சு. அதனால் நாடி ஜோதிடம் சொல்லியாச்சு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பயிற்சியை ஒன்றோடு நிறுத்தி விடாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து போகணும். ஒரு ஜோதிடத்தை ஒன்று கற்றுக்கிட்டோம்னா இது நம்மளுக்கு இது போதும், அவ்வளோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு கிரீடத்தை எடுத்து வச்சிடக்கூடாது. இப்போ அடுத்தது என்னாச்சு, நாடி ஜோதிடம் முடிச்சாச்சு. அடுத்தது வேத ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், பராசரர் முறை. எங்கள் ஊரில் ஒரு கெட்டிமுத்தையா இருந்தார், அவர் ரொம்ப அழகாக, ரொம்ப வயசானவர், ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் பயிற்சி எடுத்தாச்சு. இப்போ பாரம்பரிய ஜோதிடம் பலன் சொல்கிறக்க ஆரம்பிச்சாச்சு. அதுலேயும் நல்ல பிரமாதம், கூட்டாக்கச்சக்கமாக வருது. எங்கே பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா வெத்தல்வாக்கு வச்சு நிறைய பேர் நின்றுவாங்க. நான் சின்ன பையன் தான் இருந்தாலும் எங்கள் தேடி வந்துடுவாங்க. சரி, அது ஓரளவுக்கு போயாச்சு. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி வருது, இன்னும் ஏதோ புதுசாக ஏதோ இருக்குது. என்னது, அப்போ தான் அந்த பாரம்பரிய ஜோதிடம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கேபி ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, அந்த கேபி ஜோதிடத்தை படிக்கலாம். அது சம்மந்தமான புஸ்தகங்கள் எல்லாம் நிறைய வாங்கி படித்தா எல்லாமே ஏற்கனவே படித்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே எல்லாம் வாங்கி படித்தாச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் குரு இல்லாத வித்தை பால் தானே. ஒரு குரு இல்லாமல் நம்ம வெறும் புஸ்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு ஏட்டி சுரைக்காய் கறி குதவாது. அதனால் என்னாச்சு, அது சம்மந்தமான ஆசிரியர்களை போய் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சுப்பிரமணியம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன். நெல்லை சுப்பிரமணியம் எழுதின புஸ்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள். இறந்துட்டார் அவர், மறைந்த நெல்லை சுப்பிரமணியம், நெல்லை இபி ரிட்டையர்டு. அப்போ அவர்கிட்ட போய் ஜோதிடம் கற்றுக்க போனால் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் அற்புதமாக இருந்தது. அப்புறம் அந்த கேபிஎம் மெத்தடையும் வச்சு நம்ம நிறைய பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்று படிப்படியாக நாமளே செதுக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சாமுத்திரிகளாச்சனம், மச்ச சாஸ்திரம் எதையும் விடலை.
அதுக்கப்புறம் இன்னொன்று புதுசாக ஒரு மெத்தட் வந்துருக்குது. எது சார ஜோதிடம்னு ஒரு பெரிய மெத்தடு கேபிலேயே அட்வான்ஸாக ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் போய் தேவராஜ் சார் சென்னையில் இப்போவும் வாழும் குருநாதர் அவர் தேவராஜ் சார் அவர்கிட்டையும் போய் அந்த ஜோதிடத்தையும் கற்றுக்கிட்டாச்சு. இப்போது ஓரளவுக்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த ஜோதிட சம்பந்தமாக ஜோதிடம்னாவே என் நேரம் பைத்தியமாக இருந்தேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே புஸ்தகமே இருக்கும். ஜோதிடம்னு எங்கே புஸ்தகம் தொங்கினாலும் உடனே அடுத்த நிமிஷம் வாங்கிடுவேன். ஜோதிடம் அப்படின்னு யார் புஸ்தகம் வெளியிட்டாலும் உடனே வாங்கிடுவேன். வாங்கி படிச்சிருவேன். ஆனால் என்ன அதில் என்ன ரகசியங்களாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அனுபவத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குற விஷயங்களை எல்லாம் அனுபவமாக எடுக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா உடனே அதை மட்டும் முழுசாக ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, உடனே அந்த கிரகம் தான் செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டக்குன்னு எடுத்துக்க முடியாது. சரி, அப்புறம் அனுபவத்தில் இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்க்க நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்போ பயிற்சி கொடுத்துருக்குறோம். இப்போ மாணவர்கள் மூலமாக நம்மளும் கற்றுக்குறோம். ஏன்னா மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க நம்மகிட்ட. அந்த கேள்வி கேட்டோன்னா அதுக்குள்ள பதிலை தேடுவோம். அந்த பதிலை தேடும்போது நம்மளுக்கு அழகாக வந்துடும், கற்றுக்கிட்டதெல்லாம் வந்துடும். அப்போ நிறைய கற்றுக்கிட்டோம். எல்லா வகையான ஜோதிடத்தையும் படித்தாச்சு. இனிமேல் கிளாஸ் எடுக்கலான்னு தாராளமாக எடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 16 வருஷமாக கிளாஸ். இது 16வது வருஷம் கிளாஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் நிறைய படித்து நல்ல முறையில் வர்றாங்க. அதில் படித்தவங்க தான் இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக பலன் சொல்கிறாங்க. கேபிலையும் சொல்லுவாங்க, மற்ற ஜோதிடமும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு ஒரு ஜோதிடத்தோடு நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் கற்றுக்கணும். இப்போ நானே சொல்கிறேன் முன்னுதாரணமாக, நான் ஒரு ஜோதிடத்தை மட்டும் கற்றுக்கல, எல்லா வகையான ஜோதிடத்தையும் கற்றுக்கிட்டேன். எல்லாத்தையும் எப்போவுமே காலம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்ஃபில் ஆகிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு பலன் சொன்னால் உடனே அது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த இருமாப்போட எப்போவுமே தலையில் கிரீடத்தை எடுத்து வச்சுக்கூடாது. நம்ம இப்போவும் இன்றைக்கும் இந்த நிமிஷமும் கற்றுக்கிட்டே இருக்கோம். ஒரு எறும்புலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். முண்டாலியே பாருங்கள், ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்பவும் கற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம என்னதான் பெரிய ஆசிரியராக இருந்தாலும் எப்பவும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே நம்ம இருக்கணும். இப்போ கூட புதுசாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார், 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஜோதிடர் அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்ட்டார். போச்சா, நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்னு சொன்னா, ஆட என்னப்பா அது இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், சாரம் பார்க்காதவன் சோரம் போவேன், அடுத்தது நட்சத்திரத்தில் பலன் இருக்குதுங்கிறத நான் 100% நானே நிரூபித்து காமிச்சிட்டேன். இங்கே நல்லா கவனிங்க, ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க இது நடக்கலாம், இது நடக்காமல் இருக்கலாம், இதை குரு வராரு, இதை இவர் வராரு, அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாருன்னு சொல்லி கதை பேசிட்டு தான் இருப்பாங்க. எங்கிட்ட அந்த விஷயமா அந்த வேலையெல்லாம் இல்லை. ஒரு ஜாதத்தை கொடுத்தா நீ இத்தனை மணிக்கு தான் உயிரோடு இருப்பேன், இந்தா போ, நீ என்ன வேலையை பண்ணணுமோ பண்ணிக்க, அப்படி தான் எழுதி தான் கொடுப்பேன். எழுதிக்கு போ, இது வரைக்கும் தான் இருப்பேன். உனக்கு ஒரு கல்யாணம்னு ஒருத்தர் வந்தாருன்னா ஜாதத்தை பார்த்தா இல்லையே அவங்க அப்பா போயிடுவார், அவ்வளோதான் முடியாது, கிளம்பு, கல்யாணம்லாம் இப்போ நடக்காது, 12 வருஷம் ஆகும், அப்படி தான் சொல்லி அனுப்புவேன் நான். ஏன்னா எதாக இருந்தாலும் இந்த அழகாக பேசுறது, பணம் வாங்குறதுக்காக பேசுறது இந்த வேலையெல்லாம் இல்லை. இதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். சரி, ரைட்டு, நான் என்னை பற்றியே சொல்லிட்டு இருக்க விரும்பல. அதாவது எதுக்காக இதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா, ஜோதிடத்துறையில் ஒரு மெத்தேடு மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய புதுசாக நிறைய மெத்தட் உருவாகிட்டே தான் இருக்குது, புரியுது பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு என்ன தேவையானதோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று தேவை. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இல்லை. இந்த கைவிரல் ரேகை எப்படி எல்லாத்துக்கும் வித்தியாசப்படுதோ, விழி ரேகையும் கைவிரல் ரேகையும் வித்தியாசப்படுதோ, அதே போல ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமானது. இன்னைக்கு நீங்க இந்த ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? சுமார் 100 குழந்தையாவது பிறந்திருக்கு. இந்த 100 குழந்தையுடைய ஜாதகத்திலையும் கிரக நிலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இது ஒரே லக்கணமா இருக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம், 2 மணி நேரத்துக்கு ஒரே லக்கணமா இருக்கு. எல்லா கிரகமும் ஒவ்வொரு இடத்துல எல்லா ஜாதகத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்குதா? எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறாங்களா? எல்லாரும் ஒரே மாதிரியா வேலை செய்கிறாங்களா? கிடையாது. இந்த மாதிரி நம்ம அறிவு அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கணும். அப்படி கேள்வியை கேட்கும்போது தான் அதுக்கு உண்டான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பதில் எதில் இருக்கும் அப்படின்னா, முழுக்க கேபியில் மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா கேபிலையும் இருக்கும், பாரம்பரிய ஜோதிடத்துலையும் இருக்கும், எல்லா வகையான ஜோதிடத்துலையும் இருக்கும். ஏன்னா அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடியது கேபி ஜோதிடம். அதாவது ஒரே நேரத்தில் ஒரு 10 குழந்தை பிறந்தாலும் வித்தியாசப்படுத்தி காமிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவு ஒத்துக்கும். ரைட்டாக பாருங்க. அதனால் அதையும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் பாரம்பரிய ஜோதிடம் மட்டும் படிச்சுட்டு அதோட மட்டும் நிற்காதீங்க, கேபியும் படிச்சுக்குங்க. இன்னும் பிற ஜோதிட முறைகள், இன்னும் என்னென்னலாம் ஜோதிட முறைகளோ எல்லாத்தையுமே தினம் கற்றுக்கிட்டே இருங்க. அது நல்லது. எனக்கு கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தது நோக்கி போக முடியும். நட்சத்திர சாரம் இல்லாமல் பலன் சொல்கிறதுங்கிறது இன்றைக்கி என்னென்னா, டக்குன்னு வந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் பலன் சொல்லி அனுப்பணும்.
5 நிமிஷத்தில் ஒரு 5000 10,000 பணத்தை வாங்கிட்டு வழி அனுப்புறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்குறாங்க. சம்பாதிக்கிற நோக்கத்தில் இருக்கிறாங்க. அது தவறு. ஒரு ஜோதிடம்னா அந்த ஜோதிடம் முழுசாக கற்றுக்கணும். பாரம்பரிய ஜோதிடம்னா முதல்ல லக்கணம் கணிக்க தெரியணும், கிரகஸ்புடம் கணிக்க தெரியணும், பாவஸ்புடம் கணிக்க தெரியணும், தசாபுத்தி கணிக்க தெரியணும், முக்கியமாக அஷ்டவர்க்க பரல் பார்க்க தெரியணும், கிரக பிந்து பார்க்கணும், ராசி நவாம்சம் தசாம்சம் சஷ்டியாம்சம் வரைக்கும் எல்லா அம்சங்களையும் பார்க்க தெரியணும். அதுக்கு எல்லாம் என்னென்ன பலன்களும் சொல்ல தெரியணும். அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அது எப்படி அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்குற நிலையில் இருக்கிறோம்? திருமண பொருத்தம் நம்ம தான் பார்த்து கொடுக்குறோம், நம்ம கிட்ட தான் வர்றாங்க. நல்ல ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு ஜோடியை நம்ம சேர்த்து வச்சா தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். பிரிவில்லாத புரியுதுங்க. சமுதாய நோக்கம் இந்த இடத்துல நம்ம தலைமுறைக்கு உண்டான மனித நோக்கம், மனிதனுடைய உணர்ச்சி, இது நாளைக்கு எப்படி மனித குலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு கடவுள் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஜோதிடர்கள்னா சாதாரணம் இல்லை, ஜோதிடர்னா கடவுள் தான். புரியுதா பாருங்க. ஜோதிடர் நம்பி தான் வர்றாங்க. இப்போ நம்ம சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாமே அவங்களே ராசி இந்த எல்லாமே அவங்களே பொருத்தம் பார்த்துடுறாங்க. இந்த நட்சத்திரம் மாதிரிலாம் பொருத்தமெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் ஆயில் கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பார்த்து பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப அருமையாக கேட்டாங்க. முதல்ல அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு முதல்ல நான் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னாங்க அவங்களுக்கு. ரைட்டு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் திருமண பொருத்தத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாகை முறை கணிதம். ஒரு கிரகம் என்ன பாகை இருக்கு, லக்கண பாகை என்ன இருக்குது, லக்கணம் என்ன பாகையில் கலையில் விகலையில் இருக்குது, 7ஆம் பாவம் என்ன பாகையில் கலையில் விகலையில் இருக்குது. இது தமிழ் முறையில் சொன்னால். இதே கேபியில் சொன்னால் என்ன சொல்லுவோம்? லக்கணம் என்ன டிகிரியில் இருக்குது, மினிட்ல இருக்குது, செகண்டில் இருக்குது. 7th பாவம் வந்து என்ன டிகிரியில் இருக்குது, மினிட்ல இருக்குது, செகண்டில் இருக்குது. இதை பாருங்கள். முதல்ல 186 டிகிரி நட்சத்திரத்தை கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. 186 டிகிரியினுடைய நட்சத்திரத்தை எந்த காரணத்துக்கும் சேர்த்தக்கூடாது. மீறி சேர்த்துனா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ முடியாது. 3 வருஷத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ என்னென்னா, நானும் ஜோசியர்னு போர்டு மாட்டிட்டு உட்கார்றதெல்லாம் சரியானதல்ல. முழுசாக முதல்ல அது கற்றுக்கணும். தினம் அதுக்காக உழைக்கணும். சகோதரி சொன்ன மாதிரி உழைக்கணும். ஒரு துறைக்குள்ள உழைக்கணும். ஒரு தொழில் நம்ம ஒரு தொழிலுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அந்த தொழிலில் இன்னும் மேலே அடுத்தடுத்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ சைக்கிளே ஓட்டுறேன், போகிற வழியில் திடீர்னு 2 தடவை முதல்ல ஓட்டும்போது 2 பக்கம் கீழே விழுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜம்முன்னு ஓட்டுறோம்ல. அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் பார்க்கும்போது சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பழகிறோமில்ல, பழகினதுக்கு அப்புறம் தப்பாகாது. அதுக்கப்புறம் இப்பவும் பைக்கு எல்லாமே கார் எல்லாமே ஓட்டுறோமா இல்லையா? அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை முதல்ல ஆழமாக நுணுக்கமாக கற்றுக்க விரும்பணும். ஒரு இடத்துல ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினா அது மட்டுமே எல்லா வேலையும் செய்யாது. நான் அழகாக என்னுடைய கிளாஸில் சொல்கிற மாதிரி, பாவாதிபதியை விட பாவத்தில் உள்ளவன் பலவான், பாவத்தில் உள்ளவனை விட பாவாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் பலமானது, அதை விட பாவத்தில் உள்ளவன் அமர்ந்த நட்சத்திரம் அதை விட பலமானது, அதை விட அந்த பாவத்தினுடைய உபநட்சத்திராதிபதியை இறுதி முடிவை எடுக்கும் கிரகமாகும். இது என்னுடைய கிளாஸில் நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா நான் பேசிட்டே இருப்பேன். கிளாஸ் எடுக்கிற மாதிரி நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன். இருந்தாலும் இங்கே இயல்பான நிலைக்கு வரலாம். திருமண பொருத்தம் பார்க்கறதுல நான் எதில் பெஸ்ட் அப்படின்னா, நான் எல்லாமே பெஸ்ட்டு தான். ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நானே என்னை சொல்லிக்குவேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு திருமணம் கூட தோற்று போனதில்லை. ரொம்ப எப்படி அழகாக கண்டுபிடிச்சேன், விவரமாக கண்டுபிடிச்சேன். ஒரு ஜாதகத்தை எடுத்தால், ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்தால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும்? அவனுக்கு ஆயில் எது வரைக்கும் தான் பார்க்கணும். அப்போ ஆயில கணிக்க தெரியணும் உங்களுக்கு. முதல்ல ஆயில கணிக்க தெரியாதவன் ஜோசியனே இல்லை. ஒரு மனிதனுடைய ஆயில கணிக்க தெரியாதவன் ஜோதிடன்னு சொல்லிக்கூடாது. ஜோதிட 6 வளர்னு வேணா சொல்லிக்கலாம். புரியுது பாருங்க. இப்போ ஜாதகத்தை எடுத்தால் முதல்ல மாப்பிள்ளை பையனுடைய ஆயில் எது வரைக்கும் இருக்குது, அதுக்கடுத்து அவனுக்கு என்ன வியாதி, ஏதாவது வியாதி இருக்குதா, அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? அவன் குடிகாரனா. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா கண்டபடி கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவன் தான் இருக்கிறான். இந்த கூலிப்புங்கிறான், நிறைய போதைப் பொருள் என்னென்னமோ மெத்தப்பட்டேன்னு அது இதுன்னு ஏகப்பட்ட போதைப் பொருள் வந்துச்சு. எல்லாத்தையுமே போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது நிறைய பேர். எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்கிறேன். போதை பழக்கம் இருக்குதான்னு முதல்ல திருமண பொருத்தம் பார்க்கும்போது பையனுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். போதை பழக்கத்துக்கு அடிமையானவனா, குடிக்காதவங்க இன்னைக்கு நிறைய இல்லை. இருந்தாலும் எந்நேரம் அதுலேயே கிடக்கிறவனுக்கான குடிநோயாளி நிறைய கிடக்கிறானே, குடிநோயாளியான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? ஒரு பெண்ணோட ஒழுக்கமாக வாழ்வானா, இல்லை அவனுக்கு வேற இன்னொரு கல்யாணம் இருக்கா, இல்லை வேற பெண்களோட தொடர்பு இருக்கா, இதையும் பார்க்கணுமா இல்லையா? அடுத்தது ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் பணக்காரனாக இருக்காங்கிறது முக்கியம் இல்லை.
அவன் முதல்ல திறமசாலியாக இருக்கானான்னு பார்க்கணும். அவன் சொந்தமாக நின்று உழைச்சி முளைச்சி பெரிய ஆளாவானா, நல்லா வருவானா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ரைட்டா பாருங்க, அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பாருங்க, இல்லை கிரக பொருத்தம் பாருங்க, எப்படி வேணாலும் பாருங்க. முதல்ல இதையே தெரிஞ்சுக்கணும், இதை கற்றுக்கணும். முதல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 186 டிகிரி ரைட்டு, அந்த டிகிரியினுடைய திசை வரக்கூடாது. 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இடையில அந்த திசை வந்ததுனாலும் பிரச்சனை தான். இது இப்போ நம்ம சகோதரி சொன்ன மாதிரி சுக்கிரன் சுயசார பலம் நல்லா இருக்கும், ரைட், சூப்பர். ஆனால் அதே சுக்கிரன் 150 டிகிரியில் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? 150 டிகிரியோட சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் மாதிரி என்ன பண்ணுறது? அவ்வளோதான், ஆக்ஷனில் கை காலெல்லாம் நசிச்சாவேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதையவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும்னு சொல்ல வர்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும். அவங்க கேபி படிச்சுக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும். ரைட்டாக பாருங்க, இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்ல வரேன். அவங்களுக்கு தெரியும், கேபி நம்மகிட்ட படிச்சிருக்காங்க, தெரியும். அதனால் ஒரு ஜாதகத்தை ஆணுடைய ஜாதகத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஆயுள், அடுத்தது நோயாளியா, அதுக்கு அடுத்தது குடிகாரனா, அடுத்தது போதை பழக்கத்துக்கு அடிமையான குடிகாரன் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வேற பெண்களோட தொடர்பு இருக்கா, அதுக்கு அடுத்தது வேற கல்யாணம் பண்ணிக்குவானா, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவான், ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பண்ணுவானா, அதுக்கு அடுத்தது என்ன மிக முக்கியமானது தொழிலில் திறமசாலியா, மனைவியோடு இணக்கமாக வாழ்வானா, இதையெல்லாம் அதை விட ரொம்ப முக்கியமானது முதல்ல ஆண்மை உள்ளவனான்னு பார்க்கணும். மூணாம் பாவ தொடர்புகளை பார்த்தா, மூணாம் பாவாதிபதியை பார்த்தாவோ அவருடைய தொடர்புகளை பார்த்தாவோ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே கிளாஸ் நடத்தவில்லை, விஷயத்தை பேச மட்டும்தான் வந்திருக்கேன். ஏன்னா வாழ்த்து சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்க்கணும்? பொருளாதாரம் சம்பாதிப்பானா, தொழில், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அவன் வந்த நேரம் இங்கே பெண்ணினுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பெண்ணு கூட பிறந்தவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? ஒரு ஜாதகம் ஒருத்தரை மட்டும் பற்றி பேசாது, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றியும் பேசும், கூட இருக்கிற எல்லாத்தையும் பற்றியும் பேசும். என்கிட்ட இப்போ ஒரு ஜாதகர் ஒருத்தர் வந்தார், ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க, ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க. தம்பி, உன்னோட ஃப்ரெண்டு 3 நாள் ஆக்சிடென்ட் சேர்த்துருவானப்பா அப்படின்ட்டேன். உன் ஃப்ரெண்டு 3 நாள் ஆக்சிடென்ட் சேர்த்துருவான், இந்தா போ சொல்லி அனுப்பிச்சா. 3ஆவது நாளில் அவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு அவனே ஃபோன் பண்ணான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டான், அவன் இறந்துருவான். இது ஈஸியாக சொல்லலாம். எப்படி? இவர் ஜாதகத்தை வச்சு அவன் ஃப்ரெண்டை சொல்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். நான் என் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இங்கே டெலிகிராமில் தினமும் ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் மணமகனுடைய ஜாதத்தில் இப்படி இருக்கா, மணமகளுடைய ஜாதத்துக்கு போனீங்கன்னா எப்படி? மணமகள் ஜாதத்துலையும் கண்டிப்பாக கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? மணமகளுக்கு ஆயுள் பலம் தீர்க்கமாக இருக்கா, நோய் நொடி ஏதாவது இருக்கா, ரெண்டாவது நோய் நொடி ஏதாவது இருக்கா. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த உணவு முறை மாற்றங்கள் ஆனதுனால, உணவு முறை பழக்க வழக்க மாற்றங்களால் குழந்தைகளுக்கெல்லாம் உடல்நல தொந்தரவுகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது. அன்னைக்கு இருந்த 80-90 வயசு வரைக்கும் இருந்த ஆயுள் காலமெல்லாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி 60 வயசு தாண்டினாவே அதிசயமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது உடல்நல தொந்தரவுகள் ஏதாச்சும் இருக்கா, அடுத்தது குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா, திருமண வாழ்க்கை ஒருத்தனோடு தெளிவாக வாழுமா. ஏன்னா இன்றைக்கி எல்லா பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி மைண்ட் ஒரே மாதிரியான நிலையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மாறி வர்ற காலம் இது. வெறும் போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க, சின்ன வயசுலேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்க்க வேண்டியது அதான் சொல்லிட்டேன் மேக்சிமம். அதுக்கப்புறம் கணவன் மனைவியோட ஒத்துமையாக இந்த ஜாதத்தோட வாழுமா. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 180 டிகிரி 186 டிகிரி, இந்த டிகிரிக்குள்ளே ஏதாவது வகையில் அந்த நட்சத்திரம் விழுந்திருக்குதா, இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சேருமா, இதை பார்க்கணும். இப்போ எல்லாரும் பார்க்குற ஊரோட ஒத்து போகலாங்கிற மாதிரி நீங்கள் செவ்வாய் தோஷம் பாருங்கள், சர்ப்பதோஷம் பாருங்கள், மாங்கல்ய கலஸ்திர தோஷம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம் கூட பார்த்துக்குங்க, அதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா ஊரோட ஒத்து போகணுங்கன்னா எல்லாமே பார்த்துங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிற விஷயங்களை பார்க்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க ஜாதகம் பார்க்க எவ்வளோங்க? ஜாதகம் பார்க்க 2000 ரூபாய்ங்க, வெளிநாட்டுலேருந்து 3000 ரூபாய்ங்க, ரைட். திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு 4000ங்க. ஏனுங்க திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு 100 ரூபா தானே எங்கள் ஊரில் வாங்குறாங்க. நீங்கள் அவங்ககிட்டயே தாராளமாக போய் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறத விட திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு தான் அதிகமாக வாங்குவாங்க பீஸு. ஏன் ஜாதகம் பார்க்குறத விட திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு அதிகமாக பீஸ் வாங்குறேன்? அதையும் அவங்ககிட்ட சொன்னேன். ஏன் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு அதிகமாக பீஸ் வாங்குறேன்னா, நான் 2 ஜாதகத்தையும் இப்படியெல்லாம் பார்ப்பேன். எப்படியெல்லாம் பார்ப்பேன்? முதல்ல அவனுக்கு ஆயுள் இருக்கா இல்லையா. ஏன்னா 4 நாள் செத்து போயிடுவான்னா அவனுக்கு எது கல்யாணம்? நான் இங்கே அப்படி தான்
4 நாள் இந்த புள்ள போயிடும்னா அதுக்கு எது கல்யாணம்? இன்னைக்கு நீங்க நிறைய பாருங்க கல்யாணம் முடிஞ்சோடனே டைவர்ஸ்ல போய் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க? அந்த கிரக பார்வையை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லக்கூடாது சாமி. முதல்ல ஜோதிடத்தில் விதி, மதி, கதி, சுதி இந்த 4ம் பார்க்க தெரியணும். விதினா அவனுக்கு என்ன விதிச்சிருக்குதுங்கிற பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தொடர்பு, பாவ தொடர்பு பார்த்து தெரிஞ்சணும். கிரகத்தினுடைய நிலை என்ன, பாவத்தினுடைய நிலை என்ன. அடுத்து என்ன? மதி, அந்த கிரகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் எந்த மாதிரி அடுத்தடுத்து வருது, இப்ப என்ன நடக்குது. அதுக்கு அடுத்து என்ன? விதி, மதி, கதி. இந்த கதின்னு என்ன? கோல்சார கிரகநிலை. கோல்சாரம் எந்த மாதிரியான பலாபலனை தருது, ரைட்டா பாருங்க. அடுத்தது சுதி, கோல்சார தொடர்புகளில் கோல்சார கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிரயாணிக்குது, எந்தெந்த கிரகங்கள் மேல பிரயாணிக்குது ஒவ்வொரு கிரகமும், அதனால என்ன பலன்கள் நடக்குது. ஏன்னா நீங்க போன நிமிஷத்துல நினைச்ச விஷயம் இந்த நிமிஷத்துல நினைக்கல, உண்டா இல்லையா? மாறிடுச்சு. இந்த மனசுக்கு காரகன் சந்திரன். சந்திரன் என்ன பண்றான்? மாத்திக்கிட்டே இருக்கான். அடுத்தடுத்து உங்க மனநிலையை மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாத்தினுடைய வாழ்க்கை நிலையும் மாத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா மாறிக்கொண்டே இருப்பதான சந்திரனுடைய நிலை. அமாவாசை பௌர்ணமி மாதிரி. ரைட், ரொம்ப பேசுறேனா? நான் பேசுறது பேசலாமா? ரைட். அப்போ விதி, மதி, கதி, சுதி இந்த 4ஐயும் பார்க்க தெரியணும் முதல்ல ஒரு ஜோசியருக்கு. அடுத்தது இந்த 4ஐயும் பார்த்து தான் பொருத்தம் பார்க்கணும் முதல்ல. இந்த 4 இல்லாம எப்படி? 4ம் இல்லை, கோளும் இல்லை. அடுத்தது திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்தாச்சு. அடுத்தது அவங்கவுங்களாவே என்ன பண்றாங்க? ஜோசியர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்கவுங்களாவே என்ன பண்ணுறாங்க? பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறாங்க, இல்லை கேலண்டரில் பார்த்து இது முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்தில் பண்ணலாம், இந்த முகூர்த்தத்தில் இந்த மண்டபம், பெரிய மண்டபம். அதுலேயும் திருப்பூரில் ஒரு பெரிய கல்யாணம் நடந்தது தெரியுமா? பல கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. எப்படி? அவங்களே ஒரு பார்க்குறாங்க, இந்த நேரத்தில் இந்த மண்டபம், இந்த பெரிய மண்டபம் திருப்பூரில் ஒரு 2-3 மண்டபம் தான் இருக்குது. அந்த மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் கல்யாணமாப்பா அந்த தேதியில். அதில் என்ன பார்க்கல? தாராபலன் பார்க்கல. தாராபலன் கல்யாண பொறுத்ததுக்கு எவ்வளோ முக்கியம். அட ஒருத்தன் பஞ்சாங்கமே தேவையில்லைங்கிறாங்க. செத்தா எப்படி? செத்ததுக்கு எப்படி குறிப்ப? தனிஷ்டா பஞ்சமி, சிராத்த திதி, இதுகளுக்கு எப்படி குறிப்ப? இல்ல கல்யாணத்துக்கு. சந்திராஷ்டமம் பார்க்கல பரவாயில்ல சாமி, அது பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லையா? முக்கியமா தாராபலம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? ரெண்டாவது ரொம்ப சிம்பிள். 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள். 1, 3, 5, 7, 9 தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள். இந்த தாராபலன் இல்லாத நட்சத்திரங்களை கொண்டு போய் கல்யாணம் வைப்பாங்களா ராஜே? இந்த மாதிரி தான் பண்றாங்க. அவங்கவுங்களே பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு அரகுர ஜோசியர் நிறைய வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தை முழுசா படிச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் சாமி. 40 வருஷமா இதே ஃபீல்டு இருக்கிறோம். அனுபவம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான். ஜோதிடத்தில் நிறைய புஸ்தகங்கள் படித்ததை விட அனுபவம் மிகச்சிறந்த ஆசான். அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். இப்போ அனுபவ ரீதியாக நம்ம எல்லாத்தையும் படித்து பாவஸ்புடம், கிரகஸ்புடம், லக்னஸ்புடம், திராக்கோணம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். கிரக பிந்து பரல் எல்லாமே பார்க்குறோம். அஸ்ததிக்கு பரல், பிந்து புள்ளினா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எங்கே போய் சொல்கிறது? இதையா பாரம்பரிய ஜோதிடம் படிச்சுக்கிறாங்கிறாங்க. பிந்து புள்ளி என்னன்னு தெரியல. ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டால் பதில் தெரிய மாட்டேங்குது. திரிகோணம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுறதுன்னா கூட பதில் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நானும் ஜோசியர்னு சொல்லிட்டு ஒரு போர்டை மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது இல்லையா? பார்த்து சொல்லிடலாம். இப்போ அது கூட இல்லாமல் வீட்டுக்கு வீடு ஜோசியர் நிறைய ஆகிட்டாங்க. அவங்களே ஜோசியருங்கிறாங்க. கேட்டால் ஜோசியங்கிறாங்க. ஏன்னா கேலண்டரில் எழுதிருக்கு முகூர்த்தம், பஞ்சாங்கம் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் போட்டுருக்குது. அந்த முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணு. முதல்ல அந்த முகூர்த்தம் பொண்ணு மாப்பிளைக்கு சரியான முகூர்த்தமா இல்லையா? அந்த காலத்தில் மகாபாரத போரில் அழகா குறிச்சு கொடுக்குறான் சகாதேவன். இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றின்னு கௌரவர்களுக்கு குறிச்சு கொடுக்குறான். எது? சூரியனும் சந்திரனும் ஒன்றா சந்திக்கிற அமாவாசை அன்னைக்கு களப்பலி கொடுத்தா நீங்கள் ஜெயிப்பீங்கிறான். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? இதை கேட்டுக்கிட்டு முன்னத்த நாள், அதாவது அமாவாசைக்கு முன்னத்த நாள் 2 பேர்த்தையும் சூரியனையும் சந்திரனையும் வர சொல்லி பார்க்க சொல்லி, இன்னைக்கு நல்ல நாள் தானே, அமாவாசை தானே, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சந்திட்டா அமாவாசை தானே அப்படின்னு சொல்லிட்டு களப்பலி கொடுக்குறாரு. போரில் ஜெயிக்கிறாங்க. ஆக விதியை மதியால வென்ற கிருஷ்ண பரமாத்மா அந்த போரில் ஜெயிக்க வைக்கிறாரு. நல்லா கவனிங்க. களப்பலி ஏன் கொடுக்கணும்? கிருஷ்ணருக்கு தெரியாதா? கிருஷ்ணருக்கு பரமாத்மா அவருக்கு தெரியாதா? அவரே நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்றாரு. மண்டம் கிடைக்கணும், இது கிடைக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடிக்கை ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் வையு, சந்திராஷ்டமா எல்லாம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுறாங்க. அதனால இப்ப ஜோதிடர்களுக்கு உண்டான நம்மளுடைய கடமை என்னன்னா இதையெல்லாம் வெளியே சொல்லணும். நீங்களும் வெளியே சொல்லணும்.
ஜோதிடம்னா முழுசாக படிக்கணும், முழுசாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நாளைக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னென்னு. நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் இல்லை, முதல் ஜாதகனுக்கு ஆயில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஐயா இங்கே வேறுப்பா, இன்னும் 500 நான் ஜாதகம் பொருத்தம் பார்க்க மாட்டேன். பொருத்தம் பார்க்கணும் தான் 2000 ரூபா வாங்குவேன். கேளுங்க, 2000 4000 ஆகும். ஆனால் நான் பொறுமையாக பார்ப்பேன். எது முதல்ல பையனுக்கு ஆயில் பலம் எப்படி இருக்குது, அவன் ஒழுக்கமானவனா. நான் இப்போ சொன்ன கேட்டகரி எல்லாம் பாருங்கள், பொண்ணுக்கு அதே மாதிரி எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துறேன். உண்டா இல்லையா பாருங்க. இல்லை நான் ரொம்ப உங்களை எல்லாம் சொல்லிட்டுனா உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம எதுவுமே இந்த சமுதாயத்துக்கு ஒன்று. இப்போ நிறைய பேர் ஜோதிடத்தை நம்புறவங்களும் இருப்பாங்க, ஜோதிடம் நம்பாதவங்களும் இருப்பாங்க. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடத்தை நம்புறவங்களும் என்னுடைய மாணவர்கள், ஜோதிடத்தை அடுத்தது ஆன்மீகவாதிகளும் என்னுடைய மாணவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்திகவாதிகள், ஜோதிடமே இல்லைன்னு சொல்கிறவங்களே என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. அம்பேத்கரிஸ்ட் அவங்களே என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. நிறைய மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்களும் என்னுடைய கிறிஸ்டின், கிறிஸ்தவர்கள், முஸ்லீமு எல்லாருமே என்னுடைய மாணவர்கள் நிறைய இருக்காங்க. எல்லா சங்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா நான் நிரூபித்து காமிக்கிறேன், இதுதான் சார் இப்படி தான் நடக்கும், இது வேணால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஜோதிடம் என்பது நமக்கு, ஜோதிடராகிய நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான பொறுப்பான ஒரு சமுதாய கடமை, சமூக கடமை இருக்கிறது. அந்த சமூக கடமையில் நாம் எந்த காரணத்தை கொண்டும் தவறக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்தில் நான் சொன்ன விதிகளை நீங்கள் கண்டிப்பாக ஆராய்ஞ்சு தான் பார்த்து தான் சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு தொழில் செய்யறதுக்கு வராரு, தொழில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்க, உங்களை கடவுளாக நினச்சி தான் தொழில் செய்ய சொல்லி கேட்க வராரு. நான் லாஸ்ட்டாக கூட என்னுடைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு தொழில் செய்ய சொல்லி வந்தவரை கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா முதலீட்டில் அவர் தொழில் செய்ய சொன்னது ஒரு மிக பிரபல ஜோதிடர். அதே எங்கிட்ட பார்க்குறாரு, ஏங்க நீங்கள் எல்லாத்தையும் தொலைச்சி போடுவீங்க, எல்லாமே அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பீங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த இடத்துல என்ன முன் வைக்கிறேன் அப்படின்னா, 100 குழந்தைங்க இப்போ 2 மணி நேரத்துக்கு பிறந்தாலும் 100 குழந்தைகளுடைய ஜாதகமும் ஒரே மாதிரி தான் கிரக நிலையில் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் 100 குழந்தைகளும் ஒரே மாதிரியாக இயங்குவதில்லை, ஒரே மாதிரியாக படிக்கிறதில்லை, ஒரே மாதிரியாக வாழ்க்கையில் நடக்கிறதில்லை. இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறேன், கேபி ஜோதிடம் சூப்பராக இருக்கும். அதனால் எங்கிட்ட படிக்கணும்னு சொல்ல, யார்கிட்ட வேணாலும் படிங்க, அந்த கேபி ஜோதிடத்தையும் கற்றுங்க. இப்போ உதாரணமாக நம்ம ராஜலட்சுமி அவங்களே கேபி ஜோதிடம் சொல்லி தருவாங்க, அவங்க வெளியே படிங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். அடுத்தது இத்தனை நேரம் எல்லாரும் வந்திருந்தீங்க, காலையிலேருந்து நிறையா பவளக்கண்ணன் ஐயா வந்திருந்தார், அவர் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அங்கே முடிச்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கு ஃபோனில் பேசிடுறேன். போதுமா, வேறு ஏதாவது பேசலாமா? போதுமா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் அத்தனை பேர்களுக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் சகோதரிகள் திருமதி ஈஸ்வரிமா அவர்களுக்கும் மற்றும் கவிதா சக்திவேல், திருமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும், திருமதி ராஜலட்சுமி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.